தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. மதுரை வில்லாபுரத்தில் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆட்டோக்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களை தீயிட்டு கொளுத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருண், என்ன நடந்தது? விவரங்கள். ரவினா, மதுரை மாநகர் பகுதியான வில்லாபுரம், அகஸ்தியர் தெரு மற்றும் கீழத்துறை அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தற்போது ஆட்டோ மற்றும் பைக்குகளுக்கு தீ வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 2 ஆட்டோக்களுடைய கண்ணாடிகளானது உடைக்கப்பட்டிருக்கிறது. கீழத்துறை காவல் எல்லைக்குட்பட்ட வில்லாபுரம் அகஸ்தியர் தெரு மற்றும் கீழத்துறை அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆட்டோவிற்கும் மற்றும் வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர, அதாவது சாலை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களையும் அடித்து நொறுக்கி அதற்கு தீ வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவமானது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே கடந்த 10 நாட்களுக்கு முன்பு வில்லாபுரம் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் சாலையில் மற்றும் தெருக்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆட்டோக்கள், வாகனங்கள், இருசக்கர வாகனங்கள் அடித்து வைக்கப்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு மாவு கட்டும் போடப்பட்டிருந்த நிலையில் தற்போது வில்லாபுரம் அகஸ்தியர் தெரு மற்றும் கீழத்துறை அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆட்டோக்கள், இருசக்கர வாகனங்களுடைய வாகனங்கள் அனைத்தும் தற்போது எரிக்கப்பட்டும் அடித்து உடைக்கப்பட்டிருக்கிற சம்பவமானது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. முன்பகையால் இந்த சம்பவமானது நடைபெற்றதா அல்லது வேற ஏதும் காரணமா, இளைஞர்கள் யாரேனும் போதை வஸ்துக்கள் உட்கொண்டு இந்த செயலில் ஈடுபட்டதா என்பது குறித்து கீழத்துறை காவல்துறையினர் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் அந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளும் கைப்பற்றி தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ரவினா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி அருண்.